பூலோகத்திலிரு ஒரு ஜாதியை, ஒரு ஜனத்தை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். அந்த மக்களை நிலைப்படுத்தி அவர்கள் வாழ்வை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் செய்து அவர்களுக்கு தேவனாய், அவர்களுக்கு தகப்பனாய், அவர்களுக்கு ஆசானாய், அவர்களை எப்போதும் நடத்த நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அந்த இடத்துல வேதாகமம் சொல்லுகிறது. அன்னைக்கு காலகட்டத்தில் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இன்னைக்கும் பாவ அடிமைத்தனத்தில் மக்கள் வாழுகிறோம். போதையிலே, பாலியல் இச்சைகளிலே, பண ஆசைகளிலே, இப்படி பல குடிவெறி, இப்படி பல அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் அன்னைக்கு எப்படி ஒரு எகிப்தியருடைய அடிமைத்தனமாகட்டும், அசீரியனுடைய அடிமைத்தனமாகட்டும், அல்லது ஒரு செங்கடல் போன்ற தடையா இருக்கட்டும், அல்லது சிங்க கெவியிலே தானியலை தூக்கி போட்டு அழிக்க நினைத்த பொழுதா இருக்கட்டும், அக்கினி சூளையிலே அந்த 3 யூத வாலிபர்களை தூக்கி போட்ட சம்பவமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயற்கை சீற்றங்கள் வந்த பொழுது, படகு கொந்தளித்த பொழுது தேவன் கிரியை செய்தார். மாத்திரமல்ல, தீராத வியாதி, மரணப்படுக்கை என எல்லா நிலைகளிலுமே நம் எதிர்பார்ப்பு சீக்கிரம் வரணும், உடனே செய்யணும் என்பது போல் இருந்தாலும் சில இடங்களிலே அவர் முந்தி வந்து செயலாற்றுகிறார், சில இடங்களிலே சரியாக செயலாற்றுகிறார், சில இடங்களிலே ஒன்றும் கண்டுக்காதது போல விட்டுறார். ஆனால் இறுதியிலே சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி அந்த இடத்துல மிகப்பெரிய வல்லமையும் மகிமையை வெளிப்படுத்தி கர்த்தர் மகத்துவமான செயல்களை செய்து தன்னுடைய பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கும் அப்படியே இருந்தார், இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார். ஆக தேவன் ஏன் இப்படி செய்கிறார் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துவதற்காக அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து, பெரிய பெரிய அற்புதங்களை செய்து, பெரிய பெரிய நன்மையானவைகளை செய்து அந்த மக்களை அவர் ஆசீர்வதித்து புலங்காகிதம் அடைய செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவரும் பரவசமாகிறார் என்பது நாம் வேதத்தில் தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாய் இருக்கிறது. ஆக